பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீகா 2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்பதாக. கர்த்தருடைய வார்த்தை செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யும். காட்ஸ் வேர்ட் டூ குட் டு த அப்ரைட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த பெரிதான ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தைகளாய் காணப்படுகிறது. அவருடைய வார்த்தையின்படி நம்மை நன்றாய் நடத்துகிறவர், அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிறவர், அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானத்தை அருளுகிறவர், அவருடைய வார்த்தை நம்மை நேர்வழியாய் நீதியின் பாதைகளில் நடத்தும். செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும். செம்மையான வாழ்வு என்பது நீதிக்குரிய உத்தமமான, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத நேர்மையான வாழ்வு வாழ்வதாகும். கபடமற்றவனாய் வாழ்ந்த நாத்தான் வேலை கர்த்தருடைய கண்கள் கண்டு அவனை சீஷனாய் மாற்றியது. ராஜாவின் போஜனத்தாலும் பானத்தாலும் தன்னை தீட்டுப்படுத்துவதில்லை என்று தீர்மானித்து நியாயக்கேடு எதுவும் செய்யாமல் வாழ்ந்த தானியேலின் வாழ்வு பாபிலோனில் கூட ஜெயமாயிருந்தது. தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்று தேவனோடு 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நீதிமானும் உத்தமனாயும் வாழ்ந்த நோவாவை கர்த்தர் வெள்ளத்தினால் உண்டான அழிவிலிருந்து தப்புவித்தார். கர்த்தருடைய வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்ட மோசே மரித்த வேளையில் தேவன் அவனை அடக்கம் செய்தார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று கூறி தன் உத்தமத்தை வெளிப்படுத்தின எலியாவை கர்த்தரே அக்கினி ரதமாய் மாறி தன்னோடு சேர்த்து கொண்டார். கர்த்தருக்கு முன்பாக என் கரங்களை உயர்த்துகிறேன் என்று கூறி பொருளாசை இல்லாமல் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த ஆபிரகாமை கர்த்தர் தன்னுடைய சிநேகிதனாக கண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் செம்மையாய் நடக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததிகளை எங்கும் பார்க்கிறோம். அறியாமையினால் உலகத்தின் ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் அறிந்தவர்கள் கூட உண்மை இல்லாதவர்களாயும் ஒழுக்கமற்றவர்களாயும் தாறுமாறானவர்களாயும் வாழ்வது பரிதாபத்துக்குரியது. கடன் வாங்கி திருப்பி கொடாமல் இருப்பதும், முறையற்ற வழிகளில் வருமானம் ஈட்ட முயல்வதும், திருப்தியும் அனரமியமும் இல்லாமல் இருப்பதும், சபைகளுக்குள் அரசியல் செய்வதும், அசுத்தங்களை விதைப்பதும் கிறிஸ்தவர்களுக்குள் இந்நாட்களில் காணப்படுகிறது. கிறிஸ்துவை தரித்தவன் தான் கிறிஸ்தவனாய் காணப்படுகிறான். இந்நாட்களில் கிறிஸ்துவின் சுபாவத்தை இப்படிப்பட்டவர்களிடத்தில் பார்க்க முடியவில்லை. தேவனை குறித்து தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் என்று சங்கீதம் 18, 25, 26 கூறுகிறது. நீங்கள் செம்மையானவர்களாய் நடக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உண்மையும் உத்தமமாய் ஜீவிக்க தங்களை அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உம்முடைய வார்த்தைகள் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரப்போகிறதே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுவதாக. உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் நேசித்து அதை கை கொண்டு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது உன்னதங்களுக்குரிய, பூமிக்குரிய, சரீரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர்களுக்கு நீர் கட்டளையிடுவீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும். கண்ணன் மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.